ஏன் அவங்க மனசாட்சி தொட்டு சொல்ல இது வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில சின்னதா பணத்துல தொலைச்சதே கிடையாதா? அதாவது பர்ஃபெக்டா இருப்பீங்களா நீங்க? இல்ல இல்ல, நான் ஒண்ணு மாதிரிலாம் கிடையாது, நான் எல்லாத்தையும் கரெக்ட், இது வரைக்கும் தொலைச்சது கிடையாது அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் நான் சொல்லுங்க அப்படியே நீங்க சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. குடிச்சிட்டு வந்திருக்கிறவங்க கிட்ட எல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சொல்லணும், சொல்லிதான் ஆகணும். நீங்க சொல்றீங்கல்ல, உன்னால் தான் பணம் காணாம போச்சு, உன்னால் தான் இவ்வளவு பிரச்சனை ஆச்சுன்னு குத்தி குத்தி காட்டுறீங்கல்ல, மன உளைச்சல இருக்குதுங்க. நான் சரியா தூங்கி 3 நாள் ஆகுது. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஏன் திரும்பி திரும்பி என்ன குறை சொல்லுங்க? ஆனா ஒண்ணுங்க, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், அதை நானே ஒத்துக்கிறேன். ஏன் தப்புங்க, ஏன் தப்பு. ஏதோ ஈவெண்ட் சொல்லியிருந்தீங்கல்ல, நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துருக்கணும், நான் பாட்டு என் வண்டியை ஓட்டுருந்துருக்கணும். பெரிய இவன் மாதிரி வந்து பொண்டாட்டி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு வந்து பண்ணல. என் புத்தி எங்கது, என் புத்தி அச்சிக்கணும். சி, அவன் தெரியும் எனக்கு, அப்பவே தெரியும் எனக்கு புருஷனும் பொண்டாட்டி ஒரே வேலையை பார்த்தா விளங்காது தெரியும். தெரிஞ்சும் காலை விட்டேன்ல, எனக்கு இதோ வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இந்த கன்றாவி நினைச்சு புலம்பின்னா பிரயோஜனம். அவஸ்தப்பட வேண்டியதுதான், அவமானப்பட வேண்டியதுதான். ஆமா, எல்லாம் என்னோட தப்பு தான். போதுமா? நீங்க சொல்ற மாதிரி நான் இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியா ஆரம்பிச்சிருக்க கூடாது. இந்த ஆர்டரையே எடுத்து பண்ணிருக்க கூடாது. நமக்கு என்ன வேலை தெரியுமோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிருக்கணும். என்னாலதான் இந்த கல்யாணமே நின்னுச்சு. வர வேண்டிய பணமும் நான் பண்ண தப்புனால வரல. இப்ப நான் கடன்ல மாட்டிக்கிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். போதுமா? சரி, நான் பண்ண தப்ப நான் சரி பண்ணிக்கிறேன். நீங்க பண்ண தப்ப சரி பண்றீங்களா? நீங்க தொலைச்ச அந்த பணத்தை எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடுங்க, அதை வச்சு நான் சரி பண்ணிக்கிறேன். போதுமா? எப்படிங்க எப்படிங்க உங்களால குற்ற உணர்ச்சி இல்லாம பேச முடியுது? சரி, சவாலா சொல்றேன், 5 லட்சம் ரூபாய் பணத்தை இப்பவே ரெடி பண்ணுங்க. உங்களுக்கு கட்ஸ் இருக்கா? சொல்லுங்க. உங்களால முடிஞ்சா அத முதல்ல பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்தவங்களை வந்து கேள்வி கேளுங்க, குடிங்க, கூத்தனுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க தொலைச்ச பணத்தை எடுத்து வைங்க. அது வரைக்கும் வாயை முடிக்கிட்டு அமைதியா தான் இருக்கணும். சும்மா எப்ப பார்த்தாலும் அப்படியே டார்ச்சர் பண்ணிக்கிட்டேன். நான் சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஒன்னாண்டதான் பேசுவேன். ஏன்னா எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும். ஒன்னாண்ட பேசும்போது எனக்கு திருப்தியா இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் உன்னாண்ட நான் பேசுறதே இல்லை. ஏன் தெரியுமா? உன்னை எந்த இடத்துல நான் வச்சேன்னா அதே இடத்துல அவங்கள வச்சு பார்த்தேன். உன்னாண்ட என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சேன்னா அதெல்லாம் அவங்களாண்ட பேசினேன். நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லை. மாறிடுச்சுமா, எல்லாமே மாறிடுச்சு. அவங்களும் மாறிட்டாங்க. என்ன சொல்ல வந்தாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. திட்ட
திட்டுறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. கஷ்டமா இருக்கும்மா. உனக்கு தெரியலம்மா, உன் பையன் தப்பான இருந்தா நல்லா வேலை பண்ணியிருந்தா. ஆனா இப்ப எப்படி இருக்குன்றது உனக்கு தெரியும் இல்லம்மா. நான் இவ்வளவு தூரம் மாறி யோகியமா வாழ்ந்துக்கிது ஒரே காரணம் அவங்கதான். நான் இல்லைன்னு சொல்ல, அவங்க நல்லா நான் இன்னைக்கு. ஆனா என்னாச்சுன்னு தெரியல, பிரச்சனை வருது. அது ஏன் தப்பா இல்ல அவங்க தப்பா தெரியல. நீங்க பத்தா வரைக்கும் இப்போ பணத்தை வர தொலைச்சிட்டேன். பணத்தை நான் தொலைச்சிட்டேன். நான் பண்ணது கரெக்ட் நான் சொல்ல, ஆனா நான் வேண்டே பண்ணலம்மா. அது எப்படி தொலைச்சது கூட தெரியாது. நான் என்ன மத்தவங்க மாதிரி போய் குடிச்சு கூத்தடிச்சு கும்மால் அடிச்சு ஏதாவது அது எப்படி போச்சது கூட தெரியாது. இப்ப நீ பார்த்து தொலைச்சுனா தான் இவ்வளவு பிரச்சனை. நீ பார்த்து தொலைச்ச, நீ பார்த்து தொலைச்ச குத்தி 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 காட்டுறாங்க. யார் என்ன பேசினாலும் என்னை விட்டு கொடுக்காம பேச அவங்க இன்னைக்கு உன்னால 5 லட்சம் ரூபாய் திருப்பி சம்பாதிக்க முடியுமான்னு கேவல பக்தி. அசிங்கமா இருக்குமா? நம்ம தெரியலமா எனக்கு என்ன பண்ண தெரியலமா எனக்கு. நான் அதை பணத்தை தொலைச்சேன். அந்த பொது எப்படியாவது திருப்பி கொடுக்கணுமா? நான் குத்ததம்மா தள்ளி நிற்க முடியும். ஏதாவது ஒரு பண்ணும். நான் என்ன பண்றது தெரியல. பண்ணுமா பண்ணு. கண்ணா, அழாதரா. அழாத அழாத, ஒன்றும் ஆயிடல. தைரியமா இரு. அழாதரா, அழாத, அழக்கூடாது. ஏய், மனசு தேத்திக்க. என்னடா ஆயிடுச்சுப்பா? எதிர்பாராம நடந்துருச்சு. நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ? அதே நிச்சயம் அழுதுட்டு இருக்க கூடாது. டேய், வாழ்க்கையில வியாபாரத்துலலாம் இந்த மாதிரி சர்க்கிள் சகஜம்டா கண்ணா. அதை மறந்துட்டு மேற்கொண்டு என்ன செய்யணுமோ அதை பார்க்கணும். அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு மேல வேலையை கவனிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அந்த 30 லட்சத்தை தரேன்னு சொன்னேன். வேத வெளி விடாப்படியே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏதோ ஒண்ணு தடுக்குது. மாமா கிட்ட வாங்குறதுக்கு அவ கை கூசுது. நானே சமாளிச்சுக்கிறேன்னு சொல்றா. அது அவ்வளவு சுலபம் இல்லடா, அது எனக்கு தெரியுமில்ல. சரிடா, அவதான் வாங்கிக்கல, நீயாவது வாங்கிக்கடா. நான் கொடுக்குறேன், வாங்கிக்கடா. பிடிவாதம் பிடிக்காதரா. டேய், இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் தரேன், வாங்கிக்கடா. நீ இப்பத்துக்கு பணம் கொடுத்து வரீங்கன்னா அது கொண்டு போய் நான் வேதாஜென்ட கொடுப்பேன். இப்பத்துக்கு பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா எப்போ அந்த பணத்தை நீங்க தான் குத்தின்னு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை அதிகமாயிடும். நான் பாத்துக்கிறேன், விட்டுருக்கேன். எப்படி பாத்துப்பேன்? யார்கிட்டயா உதவி கேட்கத்தானே வேணும். இன்னொருத்தர் கொடுக்கறத நான் கொடுக்குறேங்கிற, ஏன் வேணாம்ங்கிற? வேணாம்ப்பா, பாத்துக்கிறேன். வேணாம், நான் பாத்துக்கிறேன். ஏய் 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 நாகா,
சேட்ஜி ஆ வணக்கம். ஆ வாங்க நாகராஜ், உட்காருங்க. சொல்லுங்க நாகராஜ், என்ன விஷயம்? சொல்லுங்க நாகராஜ். இல்லை சேட்டு இது பணம் கொஞ்சம் தேவைப்படுது. இந்த வெளியே நிற்குது பாருங்க நம்ம வண்டி, ஆ ஆ, ஆமா. நல்ல கண்டிஷன்ல இருக்குது. ஆஹா. அதை வச்சு ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்களேன். வண்டியோட ஒரிஜினல் ஆர்சி புக்கை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கோங்க. ஆர்சி புக் என்னப்பா, இருக்கா இல்லையா? இல்லை, இல்லையா? அது இது ஃபைனான்ஸ் இது அங்க இருக்குது. என்னப்பா அது? வண்டி இன்னும் டியூல தான் இருக்கா? என்ன நாகராஜ், வண்டி டியூல இருக்கு, ஒரிஜினல் ஆர்சி புக்கு ஃபைனான்ஸ்ல இருக்குதுன்ற, அப்புறம் எப்படி நம்ம பணத்தை தரது? இல்லை சேட்டு இது நம்பிக்கையில் இதை பண்ணுங்களேன். இதோ பாரு நாகராஜ், ஒரிஜினல் இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது. மாப்பிள வா போலாம். சேட்டு டேய் நான் பண்ணு சேட். வேணாம் மாப்பிள, எந்திரி, வா போலாம், கிளம்பு. சவாலா சொல்றேன், 5 லட்ச ரூபாய் பணத்தை இப்பவே ரெடி பண்ணுங்க. உங்களுக்கு கட்ஸ் இருக்கா? உங்களால முடிஞ்சா அத முதல்ல பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்தவங்களை வந்து கேள்வி கேளுங்க, குடிங்க, கூத்தனுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க தொலைச்ச பணத்தை எடுத்து வைங்க. அது வரைக்கும் வாயை முடிக்கிட்டு அமைதியா தான் இருக்கணும். மாப்பிள, டேய் மாப்பிள, என்னடா யோசிச்சுட்டு இருக்க? மாப்பிள கவலைப்படாதடா, எப்படியாவது பணத்தை தேத்திடலாம்டா. எப்படி? டேய் இருக்கிறது வண்டி, அதை வச்சு பணம் ஏற்பாடு பண்ண முடியல, அப்புறம் என்ன தான் பண்ண போகிறோம்? புரியுது மாப்பிள, நாளைக்கு வேற எங்கேயாச்சும் ரெடி பண்ணலாம்டா. எனக்கு இனி வேணுன்ற நீ நாளைக்கு பற்றி பேசினுக்கிற. டேய் அதுக்காக இன்னைக்கே எப்படிடா? டேய் புரிஞ்சுக்கோடா, வீட்டுக்கு போட்டு அசிங்கமாக இருக்குதுடா. உன் நிலைமை எனக்கு புரியுது மாப்பிள. இப்போதைக்கு வீட்டுக்கு போவோம், பொறுமையா நாளைக்கு யார்கிட்ட பணம் கேட்போன்றதை பற்றி யோசிப்போம். எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிடுவோம் மாப்பிள. டேய் கண்டிப்பா பணம் கிடைக்கும்டா, நீ நம்பிக்கையோட வீட்டுக்கு போடா. டேய் நான் எப்படியாவது ரெடி பண்றேன்டா. டேய் மாப்பிள, நான் சொல்றேன் இல்லடா, சொல்றத கேளு, வீட்டுக்கு போடா. போடா, வீட்டுக்கு கிளம்புடா, போடா, போ, வண்டி எடு. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்னோட ஐடியா, என்னோட உழைப்பு. இதுக்கு நான் தான் முதலாளி. இதுல வர நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. இனிமே உங்களுக்கும் இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. முதல்ல வெளியில போங்க. தம்பி 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 சொல்ல கேளுங்க. அப்படியே ஏறாதீங்க. சார் விடுங்க சார். என்ன சார் நீங்க போய் விடுங்க சார். விடுங்க சார். பணம் கேட்டிங்களா? கேட்டேன், எல்லாத்தையும் செட்டில் பண்ணும்ல. உங்க கூட ஒரே தலைவலியா போச்சு. நான் சொல்றேன், இனிமே உங்களுக்கும் இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. முதல்ல வெளியில போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. சபாஷ். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்பதான் உனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கா? நீ நான் இத முன்னாடி எதிர்பார்த்தேன்.
என்ன உளற? நான் உளறனா? நீ தேவையில்லாம வாயை விட்டு உளர்னதுனாலதான் இப்ப இவ்ளோ பிரச்சனை. புரியலையா? நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம். நான் காரணமா? இப்ப நீயும் இத சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஆமா. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. நடந்த எந்த தப்புக்கும் நீ காரணம் இல்லைன்னு. கல்யாணத்துல நான் தான் கத்தி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணனா? அவர் யாருக்காக கத்துனாரு? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. நீ யாருக்கும் பதில் சொல்லக்கூடாது, யார் முன்னாடியும் அசிங்கப்படக்கூடாது. பணத்தை வாங்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராதுன்னு சத்தம் போட்டாரு. நான் அவரை போய் கேட்க சொன்னா? நீ கேட்க சொன்னாதான் போய் கேட்கணும்ல. பொண்டாட்டி மேல அக்கறை உள்ள புருஷன் என்ன பண்ணுவாரோ அதத்தான் அவர் பண்ணாரு. என்ன அக்கறை? இவ்ளோ பிரச்சனை நடந்ததுக்கும் அவர்தான் காரணம். ஏய், சும்மா தப்பா அந்த ஆள் மேல போடாத. பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோங்கிற அக்கறடி அது. அதுக்காக அவருக்கும் இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வெளியில அனுப்புனது எவ்வளவு பெரிய தப்பு. இப்ப கொஞ்ச நாளாவே அவர் எது பண்ணாலும் தப்பு தப்புன்னு திட்டிக்கிட்டே இருக்க. நீ இந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தனா அவர் என்னதான் பண்ணுவாரு? வேற ஒரு ஆளா இருந்தா சரிதான் போடின்னு போயிட்டே இருந்திருப்பாரு. ஆனா அவரு வேதாஜி வேதாஜின்னு உன் கூட தானே இருந்தாரு. அப்படிப்பட்டவரை போய் உனக்கும் இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்ட. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவர் இல்லாம இந்த ஈவென்ட் கம்பெனியை ஆரம்பிச்சிருப்பியா? இல்ல இவ்வளவு பெரிய ஆர்டர் தான் எடுத்து நீ பண்ணிருப்பியா? உன் மாமனார் பிறந்த நாள் அன்னைக்கு நீ மேடையில வச்சு என்ன சொன்ன? அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம், அவர் இல்லனா எதுவுமே பண்ணிருக்க முடியாதுன்னு. அப்ப அதெல்லாம் பொய்யா? அன்னைக்கு உன்னோட கம்பெனிக்கு அவர் தேவைப்பட்டாரு, இன்னைக்கு தேவைப்படல, அப்படிதானே? சொல்லு, கேக்குறேன்ல. இல்ல, நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்க. பதில் சொல்லு. சொல்லுடே. கேக்குறேன்ல, பதில் சொல்லு. சொல்லுடி. சொல்லுடி. என்னடி ஆச்சு உனக்கு? இங்க இவ்வளவு நேரம், அப்போ இவ்வளவு நேரம் என் மனசாட்சியோட நான் பேசிட்டு இருந்தேனா? எதுக்கு அழற இப்போ? இல்ல மஞ்சு, அந்த கான்ட்ராக்ட்ல பிரச்சனை நடந்துச்சுல. எனக்கு அப்படி பைத்தியம் பிடிச்சிட்டு போல இருக்கு. நான் இவ்வளவு நேரம் என் மனசாட்சி கிட்ட பேசிக்கிட்டேன், அது தெரியாம கீழே விழ பார்த்து. நல்ல வேளை நீ வந்த.